பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்தியம் பார்த்தால் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை மோசே ஆண்டவரோடு கூட சொல்லுகிறான். மோசே ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்து விட்டது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே மோசே சொல்லுகிறார், எதனால் இதை அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா என்று சொல்லுகிறார். நீர் எங்களோடு வருவதனால் தான் உம்முடைய கிருபை கிடைத்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். வேதத்திலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் மனுக்குலத்தை உருவாக்கி அவர்களை இந்த பூமியிலே பெருக பண்ணினார். ஆனால் நாட்கள் கடந்து போகும் பொழுது அவர்கள் பாவத்திலே அதிகமாய் உழன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை தெரிந்து கொண்டார்கள். ஆகவே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்படி ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது? அதே அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தான், ஆண்டவரோடு கூட அவன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தான். ஆகவே தான் கர்த்தருடைய கண்கள் நோவாவை கண்டுபிடித்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிற நீதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும், எல்லா காரியத்திலும் உத்தமமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கிறது. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட வர வேண்டுமானால் நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும், தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். மோசே ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொண்டான். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று, நீர் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்.
நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆதியாகம புஸ்தகத்திலே நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலத்தான் யாத்திராகம புஸ்தகத்திலே மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ கண்களில் கிருபை கிடைத்தது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னார். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நீர் என்னோடு வர வேண்டும் என்று சொன்ன மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கன்மலையில் வந்து நெல். அந்த கன்மலையில் ஒரு வெடிப்பு இருக்கிறது, அதற்குள்ளே உன்னை நான் மறைத்து நான் கடந்து போவேன், என் பின்பக்கத்தை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். என் கரத்தினாலே உன்னை நான் மூடுவேன் என்று. அப்பொழுது என் கிருபையை நீ பார்ப்பாய், என்னுடைய மகிமையை நீ பார்ப்பாய், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்கே 2 பேரை நாம் பார்த்தோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், அவனுடைய காலத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். மோசையுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மோசே சொன்னான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் ஒரு பெரிய ராஜாவுடைய வீட்டிலே வளருவதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வேன் என்று எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி வந்தார். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அவன் கேட்டான், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், எப்படி நான் அறிந்து கொள்வேன்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட வருவார், அவர் நம் பக்கத்தில் இருப்பார், அவருடைய கிருபையை நாம் அனுபவிப்போம். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார், நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய கிருபையை இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா என்று எழுதப்பட்ட வார்த்தை எங்களுக்கு கொடுத்தேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, தேவனோடு உறவாடி தேவனுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த கிருபை தான் எங்களை உயர்த்த போகிறது, அந்த கிருபை தான் எங்களை பலப்படுத்த போகிறது, அந்த கிருபை தான் எங்களை வழிநடத்த போகிறது, அந்த கிருபை தான் எங்களை பாதுகாக்க போகிறது. மேன்மையான உயர்வுகளை அந்த கிருபை எங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. ஆகவே உம்முடைய கண்களில் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.